வெல்கம் டு அணுவின் உலகம். எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோம். இங்கே வெதருமே எங்களுக்கு சூப்பராக வந்துட்டுருக்கு. சம்மர் வந்துட்டுருக்கு. ஸோ ஹாப்பியாக இருக்குது. 2 பசங்களும் வீட்டில் இருக்க போகிறாங்க. என் கூட இந்த வெக்கேஷன் வந்து சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா பெரிய பொண்ணு என் கூட ஒரு 2 மந்த்ஸ் இருக்க போகிறா. அதனால் வந்து வெக்கேஷன் பசங்களுக்கு தான். நம்ம ஆஃபீஸ் போகணும். பட் வீக்கெண்ட் எல்லாம் சூப்பராக பிளான் பண்ணி அவுட்டோர் ஆக்டிவிட்டி நிறையா பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு வாரம் ஒவ்வொருத்தங்க செலக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வாரம் வந்து வெங்கடேஷ் தான் இந்த இடத்த செலக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து டோட்டல் சர்ப்ரைஸ் என் பசங்களுக்கு. நாங்கள் சொல்லவே இல்லை அவங்க கிட்ட. நீங்கள் ஒரு அவுட்டோர் ஆக்டிவிட்டி தான் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவர் வந்து இப்போ ரீசெண்டாக மேசச்சூசெட்ஸில் மால்பரோ அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. May 6th தாங்க இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது என்ன இதுங்கிறேனே என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இங்கே வந்து ஒரு பெரிய லேக் இருக்குது. அந்த லேக் பேர் லேக் வில்லியம்ஸ். ஓகேங்களா? அந்த லேக் மேலே நடக்க போகிறோம். எப்படி அணு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அங்கே வந்து சூப்பராக போர்டு வாக் போட்டிருக்காங்க. பிரிட்ஜ் மாதிரி, ஃப்ளோட்டிங் பிரிட்ஜு. ஸோ நம்ம அதில் நடந்து அப்படியே அந்த லேக் அப்படியே கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அந்த லேக்கு, பெரிய லேக்கு. ஸோ அந்த லேக்கை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு 1.2 மைலுக்கு வந்து ஒரு போர்டு வாக் இருக்குது. ஸோ அழகாக வந்து நம்ம நடந்து 1.2 மைல் அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு நம்ம திரும்ப ரிவர்ஸில் நம்ம இங்கே வரப்போகிறோம். ஸோ காரை பார்க் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் வாங்கினாங்க 2 பிள்ளைங்களும். வாங்கி சாப்பிட்டுட்டு இங்கே வந்தாச்சு. லேக் வில்லியம் போர்டு வாக். பாருங்கள், எடுத்தோடனே ரூல்ஸ் போட்டிருக்காங்க என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு. கண்டிப்பாக இங்கே வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு வரக்கூடாது, ஸ்கூட்டர்னு சொல்லுவாங்க அது ஓட்டக்கூடாது, பெட் அனிமல்ஸ் எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஓகேங்களா? ஸ்ட்ராலர் அலவுடு, வீல் சேர் அலவுடு. எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள் போர்டு வாக்கு. அப்படி நம்ம தண்ணி மேலே நடக்க போகிறோம். நினைக்கும் போதே எவ்வளோ நல்லா இருக்குல்ல. அதோட காற்று அன்றைக்கி செம்மையாக காற்றடிச்சிச்சு. அதுவும் நாங்கள் வந்த டைம் வந்து 6 o'clock. சன்செட் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இங்கே சன்னு வந்து செட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருங்க. 8:45 ஆயிரும். 8 மணியோடு இங்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேலே நடக்கக்கூடாது. ஸோ நான் வந்து 6 மணிக்கு வந்துட்டோம். சரி நம்ம ஒரு 7:30 மணி வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அந்த வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. சூப்பராக இருக்குது. சுற்றி தண்ணி அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த போர்டு வாக் எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரீ ட்ரீட்டட் வுட்டுங்கிறாங்க. ஸோ இது வந்து சீக்கிரம் வந்து பாலாக போகாது. மெயின்டெனன்ஸும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஈஸி டாக்ஸ் அப்படிங்கிறவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா ஸ்டர்டியாக சேஃப்டியாக இருக்கிற மாதிரி. இது எப்படி இருக்குன்னா, நம்ம நின்னீங்க அப்படின்னா நீங்கள் போட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்படியே ஆடிட்டே இருக்கும். ஏன்னா இது வந்து ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் தானே. நிற்காமல் நடந்தீங்கன்னா ஒன்றுமே தெரியல. அதே மாதிரி இந்த சைடு ரயிலில் வந்து தெரியாமல் தொட்டுட்டோம்னா ஷாக்கு, ஸ்டாட்டிக் இது அடிக்குது. அது ஃபீல் பண்ணோம். மித்தபடி சூப்பராக இருந்துச்சு. நடக்க நடக்க நல்லா இருக்குது. நிற்கும் போதும் அப்படியே ஆடுற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு ஃபீலிங் இருந்தது. அது கூட இல்லைன்னா எப்படி தண்ணிக்கு நடுவில் இருக்கோம்ல, அந்த ஒரு ஃபீல் இருக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த டவுன் வந்து ஸ்பெஷலாக இதுக்கு அதாவது ஃபண்டை சேவ் பண்ணி மக்களுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணணும், அவங்க ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராஜெக்டை எடுத்து பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஒரு தாட் ப்ராசஸில். இது வந்து இது நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன திங்க் பண்ணும் போது தண்ணியில் இருக்கிற நேச்சரை ப்ரிசர்வ் பண்ணணும். அதே மாதிரி இந்த பிரிட்ஜுமே நல்லா ஸ்டர்டியாக இருக்கணும், கெட்டு போகக்கூடாது. இங்கே வெதருமே வந்து ரொம்ப நமக்கு ஸ்னோ ஃபால் எல்லா சீசனும் இருக்குல்ல நியூ இங்கிலாண்டில், அதுவுமே திங்க் பண்ணும். இந்த ஆர்கிடெக்சர் பாருங்கள், அங்கங்கே இப்படி நல்லா வளைவாக வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம நின்று நேச்சரை ரசிக்கிறவங்க வந்து சைடில் போய் நிற்கலாம், நடக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஸோ அது மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. அது ஏன்னா உங்களுக்கு 2 பக்கமும் டிராஃபிக் இருக்குது, ஆனால் எதுவுமே இடைஞ்சலாகவே இல்லை. நம்ம நல்லா நல்ல ஸ்பேஸ் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நடக்கிற போது ரொம்ப அப்படியே ரஷ்ஷாக இருக்கிற மாதிரி இல்லை, நல்லா இருந்தது. சூரியனும் பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வர்றாங்க. ஆனால் வந்து அந்த தண்ணி அந்த டைமில் வந்து நமக்கு அந்த சூரியனோட வெளிச்சம் வந்து தண்ணியில் படும்போது அப்படி மின்னு மின்னு மின்னுன்னு இருக்குல்ல, அதெல்லாம் சூப்பராக இருந்தது, ரசிக்க முடிஞ்சுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு இடத்துல நின்று மீன் இருக்கான்னு பார்த்தேன். இந்த ஏரியாவில் மீன் நிறையா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த திருப்பரங்குன்றம் போனோம்னா அங்கே வந்து
பொறி போடுவோம் மீனுக்குள்ள, அதுதான் ஞாபகம் வந்துச்சு. ஆனால் இங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டாக ரூல் இருக்குங்க, ஃபுட்டுலாம் போடவே கூடாது. அதே மாதிரி ஃபுட்டு எடுத்துகிட்டும் போகக்கூடாது. நீங்கள் போகும்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேயே வச்சுட்டு போயிடணும். அப்போனா தான் நீட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாமே இங்கே ரூல்ஸ் இருக்குது. இங்கே மீன் உங்களுக்கு தெரியுதா? நல்லா சூப்பராக 2-3 மீன் நல்லா தெரிஞ்சிச்சு. அதை நின்று பார்த்து ரசிச்சுட்டு ஃபோட்டோஸ் நிறைய எடுத்தோம். நாங்கள் உங்களுக்கு இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். சுற்றி வந்து நமக்கு அப்படியே க்ரீனாக இருக்குல்ல, அதுக்குள்ளெல்லாம் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. நம்ம அந்த லேக்கோட ஓரத்துலேயே வரோம். இந்த வில்லியம் லேக் வந்து ரொம்ப பெரிய லேக். இங்கே போட்டிங், கயாக்கிங் அதெல்லாமே பண்ணுவாங்க. அது கொஞ்சம் தள்ளி போகணும். இந்த இடம் வந்து நல்ல அந்த வாக்கர்ஸ்க்கு, எஸ்பெஷலி நம்ம ஈவினிங் வாக் பண்ணுறதுக்கு. ஏன்னா நியூ இங்கிலாந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் குளிர்காலம் வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. இந்த ஸ்ப்ரிங், சம்மர், ஃபால் ஓரளவுக்கு அக்டோபர் வரைக்கும் நம்ம என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து சீக்கிரம் இருட்டிரும், குளிர ஆரம்பிச்சிரும், தண்ணிலாம் ரொம்ப குளிரும், தண்ணிக்கிட்ட இருக்க முடியாது. ஸோ இந்த சீசன் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். இங்கே பார்த்திங்கன்னா சேஃப்டி ரொம்ப பார்த்துருக்காங்க மெஷர்ஸு. ஏன்னா இது வந்து வலிக்கி விடாது, அதனால தான் வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. நல்லா வந்து உங்களுக்கு நடக்க வசதியாக இருக்குது. அப்புறம் ரெயில்ஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் சைல்டு சேஃப்டி. ஆனால் நம்ம எப்பயும் பத்திரமா பார்த்துக்கணும். பட் இருந்தாலும் நல்லா சேஃப்டியாக இருக்குது. நான் தான் நினச்சேன் நல்லா வந்து ஹைட்டாக ரெயில்ஸ் இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் நல்லா பிளான் பண்ணி சூப்பராக எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மேடு, பள்ளம், வளைவு எல்லாமே நமக்கு தெரியுது. ஏன்னா கீழே இருக்க நேச்சரை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காண்டி அப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே மீன், வாத்து எல்லாமே போகிறதுக்கு வசதியாக தான் இருக்கும். நல்லா உங்களுக்கு அங்கங்கே ஹைட்டாகவும் தெரிஞ்சிச்சு, வளைவாக வந்தது நல்லா இருந்துச்சு. நான் எப்படி இருக்கேன், ஒரு 360 டிகிரி சுற்றி எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு ஸ்விம்மிங் தெரியாதுங்க. இந்த மாதிரி தண்ணிக்கு நடுவில் போய் நிற்கணும்னா எய்தர் போட்டில் போய் நின்னாதான் நான் தண்ணிக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த போர்டு வாக் இருந்தது எனக்கு வந்து நல்ல வசதியாக இருந்துச்சு. அப்படியே நான் அந்த தண்ணிக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. என்ஜாய் பண்ணேன். எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? அந்த கடைசியிலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஸோ நல்ல சூப்பரான வாக்கு. 1.2 மைல் வரைக்கும் இருக்குது இல்லையா? நாங்கள் ஆல்மோஸ்ட் அடுத்த எண்டுக்கு போக போகிறோம். அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு 1 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. இங்கே வந்து நீங்கள் நிதானமாக நடந்து நல்லா நேச்சரை என்ஜாய் பண்ணி அந்த மாதிரி வந்தால் தான் சூப்பராக இருக்கும். வாக்கிங் மாதிரி பிரிஸ்க் வாக்கிங்க்கு வந்தால் அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் எனக்கு வந்து அங்கே நின்று ரசித்து வர்றதுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று என்ன நினச்சேன் அப்படின்னா, தண்ணிக்கு கீழே நிறைய செடி நமக்கு நல்லா பார்க்க முடியுதுங்க. உங்களுக்கு இதில் தெரியுதா? ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மேலே வந்து என்ன மிதக்குது அப்படின்னா, இங்கே வந்து போலன் டைமு, அந்த போலன் வந்து விழுகுது மரத்தில் இருந்து. நம்ம வீட்டு பூலுக்குமே இந்த பிரச்சனை தாங்க, விழுந்துக்கிட்டே இருக்கும். க்ளீன் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம இதில் வந்து தண்ணி ஃபில்டர் ஓடிட்டே இருக்கும், அதனால வந்து சுத்தமாகிடுது பூல். இப்போ இங்கெல்லாம் வந்து அப்படி இல்லை இல்லையா? அதனால வந்து அப்படியே உங்களுக்கு அந்த போலனும் தெரியுது. அடியில் செடிலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த சன்லைட் வெளிச்சத்தில் நல்லா தெரிஞ்சிச்சு எனக்கு. அதெல்லாம் நல்லா பார்க்க முடிஞ்சிச்சு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நீங்களும் என் கூடயே நடந்த மாதிரி ஃபீலிங் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதனால தான் வந்து நான் கொஞ்சம் ஸ்லோவாக அங்கங்கே நின்று கவர் பண்ணேன். ஏன்னா நீங்கள் பார்க்குறவங்களுக்கும் நல்லா இருக்கணும் இல்லையா அப்படின்னு. ஸோ நல்ல ஒரு கப் ஆஃப் டீயோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என் கூடயே சேர்ந்து உங்களுக்கு வாக்கிங் போன மாதிரி இருக்கும். நீங்களுமே அதாவது எங்கேருந்து நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களோ உங்கள் ஊரில் எந்த ஸ்பெஷலான இடமோ அங்கே போய் நல்லா வாக் பண்ணுங்கள், ரிலாக்ஸ்டாக இருங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்தால் நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். வீட்டை விட்டு வெளியில் வாங்க, வெளில வந்து இயற்கையை ரசிக்கணும். அப்போ தான் மனசுக்கு நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனாலேயே நாங்கள் வந்து இந்த வெக்கேஷன் சம்மர்லாம் வந்துச்சுன்னா வீக்கெண்ட்லாம் சொல்லுவார், முதலையே வீக்கெண்ட் வேலையெல்லாம் பார்த்து, இல்லைனா மாவாட்டுற வேலை, துணி துவைக்கிற வேலை இதெல்லாம் வச்சுருப்பேன். இப்போல்லாம் ஒர்க்கிங் டேலேயே பண்ணிடுவேன் நான். ஏன்னா வீக்கெண்டில் அப்போ தான் வெளியில் சுற்ற முடியுது. ஏதாவது ஆனால் நாங்கள் அப்படி வெளியில் சுற்றினா கண்டிப்பாக நைட் வெளியில் தான் வாங்கி சாப்பிட்டுக்குவோம். ஏன்னா அதுவும் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது, ஒன்று தான் பண்ண முடியும். ஸோ ஆனால் இந்த டைம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த ஒரு 12 வீக்ஸ் நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் திரும்ப நம்ம வீட்டுக்குள்ளேயே தானே இருக்க போகிறோம். ஸோ இப்போ அந்த பிரிட்ஜு ஃபுல்லாக நடந்து வெளியில் வந்து அந்த அப்படியே காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தேன். இது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, இப்போ ரீசெண்டாக விடுதலை அப்படின்னு ஒரு மூவி பார்த்தேன்.
அந்த படத்தில் வந்து அந்த பாட்டு சூப்பராக இருக்குங்க. அந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இளையராஜாவோட சாங்கு. எந்த பாட்டு நான் நினைக்கிறேன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்கப்புறம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நான் வெங்கடேஷ்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், அந்த பாட்டு மாதிரியே இருக்குது, அப்படி காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படியேவும் நல்லா அன்னைக்கு ஆனால் காற்று செமையாக காற்றடிச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் இங்கே நான் மான் ஏதாவது இருக்குமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் மான்லாம் இல்லைங்க. நமக்கு லக் இருந்தால் பார்க்க முடியும். சில நேரம் நிற்கும், அங்கங்கே நிற்கும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் இதுக்குள்ளே வந்து எதுவும் இல்லை. ஸோ அப்படியே போனால் நமக்கு ஒன்று வந்து மேலே போகிற மாதிரி இருக்குது. அப்புறம் ஐ திங்க் அப்படியே இந்த தண்ணி ஊட்டி உள்ளே போகுமோனுமோ. ஆனால் ரொம்ப தூரம் போகலை, ஏன்னா நேரம் ஆயிடுச்சு. திரும்பவும் நாங்கள் வந்து வரணும். 8 மணிக்கு மேலே அங்கே நடக்கக்கூடாது, அந்த பிரிட்ஜில் ரூல் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் இந்த சைடு வர்றதுக்கே வந்து ஒரு 7 ஆக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப போகணும்ல, திரும்ப போகும்போது ரொம்ப நேரம் ஆகாது. வரும்போது தான் அப்படி நின்று பார்த்துட்டே வந்தோம். போகும்போது டக்குன்னு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பிரிட்ஜ் வாக்கிங் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே யாரெல்லாம் பார்க்குறீங்களோ உங்களுக்குமே இது வந்து நியூவாக தான் இருக்கும், ஏன்னா இது இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல இந்த செயின் வச்சு கட்டியிருக்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. வேறு எதுவுமே எந்த இடத்துலையும் பார்க்க முடியல. இந்த பிரிட்ஜு பாருங்கள், இங்கே வந்து நல்லா ஏன்னா எண்ட் ஆஃப் த பிரிட்ஜு. ஸோ எண்ட் ஆஃப் த பிரிட்ஜில் நல்லா அந்த மாதிரி போட்டிருக்காங்க. சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்கங்க. இந்த எப்படி நல்லா அகலமாக இருக்குது பாருங்கள், உடன் பிளாங்க்ஸுமே. என்ன போட்டிருந்தாங்கன்னா ஈஸி டாக்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஏன்னா இது வந்து இன்செக்ட் டேமேஜ்லாம் ஆகாத வுட்டு, லெஸ் மெயின்டெனன்ஸ் வுட்டு அப்படின்னு போட்டிருந்தாங்க. நம்ம அவுட்டோருக்குன்னே வுட்டு இருக்கும் ஸ்பெஷலாக, அதுக்குன்னே ட்ரீட் பண்ணி பண்ணுவாங்க. இப்போ நம்ம வீட்டில் டெக்கெலாம் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நல்ல ட்ரீட்டட் வுட் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வுட் வச்சு பண்ணுவாங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். நாங்களுமே இந்த டெக்கு வுட்டெல்லாம் அப்பப்போ க்ளீன் பண்ணுவோம். 2 வருஷத்துக்கு ஒருக்கா நல்லா தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுவோம். நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணலாம் இந்த வுடன் பிளாங்க்ஸை. சூப்பராக இருந்துச்சு. இங்கேருந்து வியூ உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல, அழகாக ஒரு சர்ச்சு தெரியுதா, அந்த சர்ச் கிட்ட தான் நாங்கள் காரை பார்க் பண்ணியிருந்தோம். ஃபுல்லாக இப்போ நடந்து வந்தாச்சு, அந்த சர்ச்சும் கிட்ட வந்துருச்சு பாருங்கள். ஸோ ரிட்டன் நாங்கள் நடந்து வந்துட்டோங்க. வந்து டக்குன்னு உங்களுக்கு நான் அதை காமிச்சிட்டு அப்படியே இங்கே வந்தது உங்களுக்கு டக்குன்னு வந்த மாதிரி இருக்கும். ஸோ திரும்பி வரும்போது குயிக்காக வந்துட்டோம், ஒரு 1/4 மணி நேரத்துலேயே வந்துட்டோம் பிரிஸ்க் வாக்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே ஹாப்பி, என்ஜாய் யுவர் லைஃப், பாய்.